எனக்கு எந்த பணமும் இல்லப்பா சொல்றேன். இந்த காலேஜ் இருக்கிறது உண்மைதான். அது ட்ரஸ்ட். எனக்கு நான் ட்ரஸ்ட்ல மெம்பரும் கிடையாது. அந்த ட்ரஸ்டுக்கு அந்த மாதிரி ஃபீஸ் கட்டணும்னா ஒயிட்ல கட்டணும், ஃபீஸ் பணம் கட்டணும். நான் எனக்கு ஃபீஸ் கட்டணும், அந்த வருமானம் எங்க வந்து கேட்பாங்க. இல்ல என்ன 100 பேர் கட்டணும்னா 10 லட்சம் ரூபாய் கட்டுற நிலைமை வச்சானா உங்களுக்கு 10 லட்சம் எங்க இருந்து இன்கம் டாக்ஸ் கட்டுறதுக்கு எந்த பணம் எங்கிட்ட வர சொல்லுங்க. நான் என்ன வியாபாரம் நடத்துறேன்னா? பொய்யா பேசுறது 45 காலேஜ் வச்சிருக்காங்கன்னா கணக்கு போட்டு குளிச்சுட்டு கொடுக்க சொல்ல கோர்ட்ல கேஸ் போடுவேன். 45 காலேஜ் இல்லைன்னா இவன் ஸ்டாலின் அரசியல் விட்ட போக தயாரான்னு சொல்லிட்டு நான் மேடை போட்டு பேசுறேன். நான் எனக்கு 45 காலேஜ் இருக்குதுன்னு ஸ்டாலின் நிரூபித்தால், ஜோதிமணி நிரூபித்தால் நான் அரசியல் விட்ட தயாரா இருக்கிறேன். பொய்யா பேசிக்கிட்டு 45 காலேஜ் வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஏன் படிக்க வைக்க கூடாதுன்னா ஏன் கரூர்ல காலேஜ் ஆரம்பிக்கணும்? கரூர்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆரம்பிக்க கல்லூரியை வியாபாரமாக நடத்துகிற ஒரு மார்வாடி கிடையாது. நான் ஸ்டாலின் அவருக்கு சொல்கிறேன், நீங்கள் புரியாமல் பேசாதீர்கள். உணர்றாரு, அவருக்கு தோல்வி பயத்தால் உணர்றாரு. திரும்ப நான் நீங்க இங்க நிக்கணும்னா எனக்கு ஓட்டு போடுறாங்கன்னா நான் நல்லா செய்யறதுனால ஓட்டு போடுறாங்க. நான் இங்க நிக்கலன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? பயந்து ஓடிட்டான் பாருங்க, கரூர் என்ன தோத்துருப்பாரு இவரு, அதனால கரூர் சீட்டுக்காரு கிருஷ்ணகிரிக்கு ஓடி போயிட்டாரு, இல்ல பண்ணா பக்கத்தில் இருக்கிற ஈரோடு போயிட்டாரு, நாமக்கல் சொல்லியிருப்பீங்கல்ல. வேற தொகுதியில் நின்று இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? இவர் ஒண்ணுமே செய்யல, நின்று இருந்தா டெபாசிட் கிடைச்சிருக்காரு, அதனால நிக்காது ஓடி போயிட்டாரு. நான் கரூர் மக்களை நம்புகிறேன். நான் செய்த சேவை மக்களுக்கு தெரியும். நான் யாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கி செஞ்சு யாரும் ஊர்ல ஏமாத்தணும் கிடையாது. தேர்தலுக்கு கூட யாருக்கிட்ட டொனேஷன் வாங்க ஒரு பைசா இப்ப கரூர்ல யாராவது சொல்லட்டும், தேர்தலை கூட நன்கொடை வாங்கினாலும் ஒத்துழைச்சு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். நான் அப்படி கிடையாது. நான் மக்களை நம்புகிறேன், வாக்காளர் நம்புகிறேன், அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட நம்புகிறேன். இந்த வாக்கு ரெட்டைக்காக சம்பதுரைக்காக கிடையாது. இந்த மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்றால் ரெட்டையரை ஜெயிக்க வேண்டும். நீங்க இவ்வளவு நிக்கிறீங்கன்னாக்க உங்களுக்கு பெருமை. அம்மா தந்த சின்னம் ரெட்டையில சின்னம். கொடுக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுங்க, கொடுத்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, கொடுக்க போகிற கட்சிக்கு ஓட்டு போடுங்க, கெடுக்கிற கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. ரெட்டலை ரெட்டலை ரெட்டலை. அம்மா ஆராய்ச்சி இடத்தில் வெற்றி திலகமிடுகிற அத்தனை தாயுள்ளம் படைத்த தாய்மார்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளை அன்பான வாக்குகள் எல்லாம் அள்ளி கொடுத்த வள்ளல் சந்தன பெற்ற பெருத்திற நாயகர்